இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், கூலும்ஸ் லா பற்றி பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு இருக்குன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இது நம்ம ஒரு வீடியோவில் நம்ம நடத்தினோம், இது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, இந்த இப்போது ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். லெட்ஸே இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, Q பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கோம் Q. இப்போ இந்த Q எந்த அளவுக்கு அதோட ஃபோர்ஸ் தருது அப்படின்றத ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுக்க போகிறோம். இப்போது நான் உதாரணத்துக்கு நான் சென்ட் போட்டிருக்கேன்னா, நான் எந்த அளவுக்கு அது அடுத்தவங்களை ரீச் பண்ணுது அப்படின்றத அடுத்தவங்ககிட்ட கேட்டு நான் சொல்கிற மாதிரி இது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுன்றத நான் எப்பயுமே ஒரு டெஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணுவேன். Q0ன்னு வச்சுப்போம். இது ஒரு R அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா இதுக்கூட ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 1/4πε0 Q0/r² அப்படின்னு எழுதுவோம். இப்போது எனக்கு இந்த ஒரு இதுக்கு வேணும் அப்படின்றனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைட் பை Q0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். சரியா? அதாவது என்ன இதுக்கான இன்னொரு மீனிங் என்னன்னா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஒன் கோலும் சார்ஜில், அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த Q0 கேன்சல் ஆகி 1/4πε0 Q/r². அதாவது இந்த Q அப்படின்ற ஒரு சார்ஜ் எந்த அளவுக்கு அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதை மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி.